Welcome to HTS YouTube channel. In the video 10th standard social civics la Unit-2 central government இந்த லெசன்ல உள்ள ஒரு டீடைல் क्वेश्चन பார்க்க போறோம். இது கூட Unit-3 ல உள்ள இன்னொரு டீடைல் क्वेश्चனும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Unit-2 ல உள்ள டீடைல்ல செகண்ட் क्वेश्चन explain the jurisdiction and powers of the Supreme Court of India. சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம், இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம், டாப் மோஸ்ட் கோர்ட். அந்த கோர்ட்டுடைய பவர்ஸ், அதிகாரங்கள் என்ன? ஜூரிஸ்டிக்ஷன், ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன்னா அவங்க என்னென்ன கேஸ்லாம் விசாரிக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பவர்லாம் இருக்கு, அத்தாரிட்டி, அவங்க கிட்ட என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்றதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். எங்க பிரச்சனை நடந்தா இவங்க விசாரிக்கலாம். இப்ப ஹைகோர்ட்னு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட்னு இருக்குன்னு எடுத்துப்போம், தமிழ்நாடு ஹைகோர்ட். இப்ப டெல்லியில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தமிழ்நாடு ஹைகோர்ட்ல கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். இது எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளார வந்துரும். ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க என்ன கேஸ் விசாரிக்கணும், எந்த இடத்துல நடக்கிற பிரச்சனையை விசாரிக்கணும், அவங்களுக்குரிய அத்தாரிட்டி, அவங்க என்னென்ன பவர் எல்லாம் வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் சொல்றதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் Unit-3 ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த லெசன்ல உள்ள கொஸ்டினையும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ரெண்டு ஆன்சரும் கம்பேர் பண்ணி படிக்கலாம். இந்த லெசன்ல 5th கொஸ்டின், டிஸ்கிரைப் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுடைய உயர் நீதிமன்றம், இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும், அந்த உயர் நீதிமன்றத்தோட பவர்ஸ், அவங்களுக்குள்ள அதிகாரம் என்ன, ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய வேலைகள் என்ன, இதுல ஜூரிஸ்டிக்ஷனும் அடங்கும். இப்ப அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ற வார்த்தை ரெண்டுத்துக்குமே பொருந்தும், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். அதாவது நம்ம பார்க்க போறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்ப இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சுப்ரீம் கோர்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஹைகோர்ட்டோட ஆன்சர் ரைட் சைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் இத முதல் பார்ப்போம், அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி ஹைகோர்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய நீதிமன்ற பணிகள் என்ன, அந்த நீதிமன்றம் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வேலைகள். The Supreme Court is the guardian of the Constitution. அவங்க தான் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு, சட்ட புத்தகம், இந்தியாவுடைய முக்கியமான சட்ட புத்தகம், அதோட கார்டியன்னா பாதுகாவலர்னு அர்த்தம். The following are the functions of the Supreme Court. இப்போ ஒன்னொன்னா கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், இப்ப இதுல இருந்து தான் நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போறோம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், the cases which are brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdiction. ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா ஜூரிஸ்டிக்ஷன்னா அவங்களுடைய அதிகாரம், பவர், அவங்க என்ன மாதிரியான கேஸ் விசாரிக்கலாம், அது எல்லாத்தையும் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் சொல்லுவாங்க. ஒரிஜினல்னா அவங்க கிட்ட நம்ம இப்ப நேரா போய் கேஸ் போடுறோம்னா அது பேர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ரொம்ப சிம்பிளா, இப்ப எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டேன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். நான் ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டேன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப எந்த கேஸ டைரக்டா அவங்க கிட்ட கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஜூரிஸ்டிக்ஷன் ஒரிஜினல்னா அவங்க கிட்ட நேரா போறதுன்னு அர்த்தம். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஏதோ ஒரு கேஸ் போனா அவங்க கிட்ட நேரா போய் கேஸ் போறேன்னா அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். இப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப இந்த டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா brought directly in the first instance, முதல்ல எடுத்த உடனே, மேல்முறையீடு எல்லாம் கிடையாது, எடுத்த உடனே இந்த கேஸ டைரக்டா கொண்டு போனோம்னா அதெல்லாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. தீஸ் மே பி, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ். டிஸ்பியூட்னா பிரச்சனைகள் அர்த்தம். யாருக்கும்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும், அதாவது சென்ட்ரல் மத்திய கவர்மெண்ட்டுக்கும், ஒன் ஆர் மோர் ஸ்டேட், ஒரு மாநிலமா இருக்கலாம் இல்ல ஒன்னுத்துக்கு மேல மாநிலமா இருக்கலாம். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, காசு கொடுத்துக்கிறதுல வாங்கிக்கிறதுல ஏதோ பிரச்சனைன்னு வச்சுப்போம், அது சம்பந்தமா ஏதோ கேஸ் போடுறாங்கன்னா அது நேரா அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல தான் கேஸ் போடணும். நெக்ஸ்ட் டிஸ்பியூட் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ். இப்ப ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு வச்சுப்போம், தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் ஏதோ ஒரு டேம் சம்பந்தமான பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட் தான் போய் கேஸ் போடணும். நெக்ஸ்ட் the cases involving fundamental rights come under the jurisdiction of the Supreme Court. இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் படிச்சோம். அது சம்பந்தமா இன்வால்விங்னா அது இன்வால்வ் பண்ணி அது சம்பந்தமான கேஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம ஃபைல் பண்ணலாம். டிஸ்பியூட் ஓவர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, டிஸ்பியூட்னா பிரச்சனை, என்ஃபோர்ஸ்மெண்ட்னா அந்த அடிப்படை உரிமையை நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த கேஸ் எதுவுமே நான் சுப்ரீம் கோர்ட்ல போடலாம். த ரிட்ஸ் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட், ரிட்ஸ்னா மனுக்கள், ஆர்டர்னு அர்த்தம் இங்க. இப்ப அதுக்காக கவர்மெண்ட் ஏதோ ஒண்ணு பண்ணலன்ட்டு நான் போய் கேஸ் போடுறேன் சுப்ரீம் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட் அதுக்காக ஏதோ ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர்லாம் என்னென்ன அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ், இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹேபியஸ் கார்பஸ் ஃபர்ஸ்ட் சிவிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்திருக்கோம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், செர்டியோரரி, கோ வாரண்டோ, இதெல்லாம் அந்த ரிட்ஸை மட்டும் எழுதினாலே போதும். இதை டீடைலா உங்களுக்கு தெரியணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதை பாருங்க. லிங்க் தெரியாதவங்க கேளுங்க, நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னென்ன கேஸ்லாம் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா எடுத்துட்டு போகலாம். ஒன்னு
கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, இல்லனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ளார பிரச்சனை, இல்லனா அடிப்படை உரிமையை மீறினாங்கன்னா கவர்மெண்ட் வந்து தனக்கு தரலனா, இப்ப எனக்கு வந்து அடிப்படை உரிமையை வந்து கவர்மெண்ட் தரலனா நான் அந்த கேஸ் எடுத்து போய் சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போடலாம். இது சுப்ரீம் கோர்ட் சம்பந்தமானது. இப்ப ஹை கோர்ட்டுக்கு வரும். ஹை கோர்ட்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னா இந்த ஜுடிஷியல் கெப்பாசிட்டி, ஜுடிஷியல்னா நீதிமன்றம் சம்பந்தமான கெப்பாசிட்டினா பவர் அர்த்தம். த ஹை கோர்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சி டவுன்ஸ், பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ். இந்த பிரசிடென்சினா மாகாணம்னு அர்த்தம். டவுன்னா நம்மளுக்கு தெரியும் டவுனு. பிரசிடென்சி டவுன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மாகாணம்னு சொல்லுவாங்க. ஒரு நகரம் மாதிரி, இப்ப இருக்கிற மாநிலம் மாதிரியும் சொல்லலாம். அந்த காலத்துல have both original and appellate jurisdictions. இந்த கோர்ட்டுக்கெல்லாம் பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இந்த கோர்ட்டுக்கெல்லாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு, அப்பலேட்னா மேல்முறையீடு பண்றதும் இருக்குது. while other courts have mostly appellate jurisdictions. ஆனா மத்த ஹை கோர்ட், இப்ப பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இல்லாம மத்த ஊர்லயும் மத்த சிட்டிலயும் ஹை கோர்ட்லாம் இருக்கு. அந்த ஹை கோர்ட்டுக்கு அப்பல்லேட்னா மேல்முறையீடுன்னு அர்த்தம். அதுக்கான பவர் மட்டும்தான் இருக்கு, நேரடியான பவர் இல்ல. இப்ப நல்லா கவனிங்க, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். ஆனா ஹை கோர்ட்ல பார்த்தோம்னா பிரிக்கணும், ரெண்டு விதமா பிரிக்கணும். ஒன்னு பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் அந்த கோர்ட்டுக்குலாம் ஒரு விதமான பவர், மத்த ஹை கோர்ட் இப்ப வேற இடத்துலலாம் இருக்கிற ஹை கோர்ட்டுக்கு வேற பவர். ஹை கோர்ட்னா ஒரு மாநிலத்திலயும் இருக்கும், இல்ல 2 மாநிலம் 3 மாநிலத்துக்கு ஒன்னா இருக்கும். ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம். இப்ப தமிழ்நாடு உயர் நீதிமன்றம், மெட்ராஸ் ஹை கோர்ட்னு சொல்லுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம் தெரியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரிஜினல், அப்பல்லேட் ரெண்டுமே இந்த 3 கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. மத்த ஹை கோர்ட்லாம் அப்பல்லேட் மேல்முறையீடு பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு பவரே இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹை கோர்ட் கொஸ்டின் சம்பந்தமா ஏற்கனவே நம்ம 2 மார்க், 4th 2 மார்க், 5th 2 மார்க்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. அதுக்கப்புறம் இதை பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். இப்ப நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பல்லேட்னா ரொம்ப சிம்பிளா மேல்முறையீடுன்னு அர்த்தம். ஒரிஜினல்னா அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போறது, அப்பல்லேட்னா மேல்முறையீடு மூலமா தான் அவங்க கிட்ட போக முடியும். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பல்லேட் கோர்ட் இன் த கண்ட்ரி. இந்த கண்ட்ரிலேயே அதிகபட்சம் நம்ம மேல்முறையீடு பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் பண்ணணும். ஃபைனலா அவங்க கிட்ட தான் பண்ண முடியும். அப்பல்லேட்னா மேல்முறையீடு. ஆஸ் ரிகார்ட் த அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ்னா அந்த கேஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, அந்த கேஸ் எல்லாம் விசாரணைக்காக எடுத்துப்பாங்கன்னு அர்த்தம். அப்பீல்ஸ்னா என்னன்னா மேல்முறையீடுன்னு அர்த்தம். எந்த சம்பந்தமான மேல்முறையீடுனா அகைன்ஸ்ட் தி டிசிஷன் ஆஃப் ஹை கோர்ட். ஹை கோர்ட் ஏற்கனவே ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அது சம்பந்தமா அதுக்கு எதிரா யாராவது வழக்கு போடுறாங்கன்னா, அந்த கேஸுக்கு சம்பந்தமா அதுக்கு எதிரா யாராவது வழக்கு போடுறாங்கன்னா அத மேல்முறையீடு இங்க விசாரிப்பாங்க. இன் சிவில், கிரிமினல். சிவில் கேஸ்னா தெரியும் நம்மளுக்கு, இப்ப சொத்து பிரச்சனை அது மாதிரியான கேஸ். கிரிமினல் கேஸ்னா கொலை வழக்கு அது மாதிரி. கான்ஸ்டிடியூஷனல் கேஸ்னா கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புன்னு சொல்றோம்ல, அது சம்பந்தமான கேஸும் வரும். இதுக்கெல்லாம் வித் சர்டிபிகேட் ஃப்ரம் த ஹை கோர்ட். ஹை கோர்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஹை கோர்ட்ல போய் நான் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்கேன், ஹை கோர்ட் வந்து எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா நான் வந்து ஹை கோர்ட் கிட்டே கேட்பேன், நான் வந்து இந்த கேஸ் மேல்முறையீடு பண்ண போறேன், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து. அந்த பர்மிஷனுக்கு பேர் தான் சர்டிபிகேட். தட் இட் இஸ் ஃபிட் டு அப்பீல் இன் த சுப்ரீம் கோர்ட். ஏன்னா திடீர்னு நம்மளே போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக தான் ஹை கோர்ட்ல மூலமா பர்மிஷன் வாங்கிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், such a case can be brought before the Supreme Court only if the High Court certifies. நம்ம இந்த மாதிரியான கேஸ்லாம் மேல்முறையீடுலாம் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போனோம்னா ஹை கோர்ட் சர்டிஃபை பண்ணாதான், ஹை கோர்ட் ஒத்துக்குனாதான், பர்மிஷன் கொடுத்தாதான் that the case invites a substantial of law as to the interpretation of the constitution. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கேஸ், ஏதோ ஒரு கேஸ வந்து நான் மேல்முறையீடு பண்ணணும்னா அது சட்ட சிக்கல்கள் கொண்டதா இருக்கணும், அது சம்பந்தமா அரசியல் அமைப்பை ஆராய வேண்டியது இருக்கணும். இன்டர்பிரேஷன்னா அத இப்படிதான் அதை படிக்கணும் அப்படின்றத இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இப்ப ஒரே சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸை வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். இன்டர்பிரேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அதை 2 விதமா புரிஞ்சுக்கலாம். அந்த ஃபைனல் முடிவு அந்த 2 விதத்துல எது கரெக்ட்னு சொல்லணும்னா அது சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயத்த ஹை கோர்ட் வந்து நாங்க முடிவு எடுக்கல, சரி நீங்க போய் மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்டர் கொடுத்த பிறகு அதை போய் மேல்முறையீடு பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோட அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இதே ஹை கோர்ட்ல பார்த்தோம்னா, ஹை கோர்ட்டுக்கு கீழே என்னென்ன கோர்ட்லாம் இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் நம்ம ஏற்கனவே இந்த இதையும் 2 மார்க் எல்லாம் பார்த்துட்டோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம் எனக்கு ஏதோ தீர்ப்பு கொடுத்துருக்கு, அது எனக்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்ல, நான் அதை ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் அப்பீல் போலாம். ஆஸ் கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல், மேல்முறையீடு பண்ற கோர்ட்டா ஆல் ஹை கோர்ட்ஸ் என்டர்டைன் அப்பீல்ஸ் இன் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ். சிவில் கேஸ்லயும் கிரிமினல் கேஸ்லயும் ஹை கோர்ட்ல போய் நான் மேல்முறையீடு பண்ணலாம். ஹை கோர்ட் வந்து அதை என்டர்டெயின் பண்ணணும்னா ஒத்துக்கும்.
from their subordinate courts. Subordinate courtsனா கீழவை நீதிமன்றம், இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம் அதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம as well as on their own அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழவை நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து வந்தா மட்டும் இல்லாம ஹைகோர்ட்லயே ஏதோ ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ் சம்பந்தமா மேல்முறையீடு பண்ணணும்னா ஹைகோர்ட்லயே நம்ம பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காருன்னா அதை நம்ம 2 நீதிபதி கொண்ட அவையில கொண்டு போய் அந்த கேஸ கொடுக்கலாம், அந்த கேஸ போய் வாதாடலாம். அதுதான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இதுல 2 சொல்லியிருக்காங்க. ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வரலாம் கேஸ் மேல்முறையீடுக்கு வரலாம், இல்லனா ஹைகோர்ட்லயே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது இங்க இருக்காது, சில விஷயம் இதுல மட்டும்தான் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் இருக்கும், சிலது ஹைகோர்ட்ல மட்டும்தான் இருக்கும். சோ அதை மட்டும் தனியா படிச்சுக்கணும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைஸ்னா என்ன, அட்வைஸ் பண்றது. அப்ப அட்வைசரினா அட்வைஸ் பண்றது சம்பந்தமான அர்த்தம். The constitution confers on the president the power to refer to the Supreme Court any question of law or fact which in his opinion is of public importance. இது ரொம்ப சிம்பிளா, பிரசிடென்ட் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சட்டம் சம்பந்தமா ஏதோ ஒரு அவருக்கு டவுட்னு வச்சுப்போம், அதை சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கேட்பாரு. சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இது எனக்கு பிரச்சனையா இருக்கு, இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஐடியா கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப இதுல சென்டென்ஸ் படி பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் கன்ஃபர்ஸ்னா கொடுத்திருக்கு, அந்த பவரை கொடுத்திருக்கு, பிரசிடென்ட்டுக்கு கொடுத்திருக்கு. டு ரெஃபர் டு த சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டை அவரு அணுகலாம், அவரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். எனி கொஸ்டின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட், ஏதாவது ஒரு சட்டம் சம்பந்தமாவோ ஏதோ ஒரு டவுட் அவருக்கு கொஸ்டின் டவுட் வருதுன்னா அவரு சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். விச் இன் இஸ் ஒப்பீனியன் இஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அந்த பிரச்சனை அந்த சட்டமோ ஏதோ ஒரு விஷயம் பப்ளிக் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும், அதை அவர் ரெஃபர் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இங்க பாத்துருக்கோம், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்லயே வந்துருச்சு. இப்ப இதுல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னன்னா அண்டர் ஆர்டிகல் 226 of the constitution the high courts are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. இப்ப நல்லா கவனிச்சீங்க, ரிட்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான். இங்க பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான். ஆனா ஹை கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைக்கு மட்டும் இல்ல மத்த உரிமைக்கும் அவங்க ரிட் இஷ்யூ பண்ணலாம், ரிட் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப என்னோட உயிருக்கு ஏதோ அச்சம் இருக்கு, எனக்கு பயம் இருக்கு, யாரோ என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயம் இருந்ததுன்னா அதை நான் ஒரு அடிப்படை உரிமையா கொண்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம். ஆனா இப்ப என்னோட சொத்தை யாரோ அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது ஃபண்டமெண்டல் ரைட்ல வராது, அடிப்படை உரிமையில வராது. அது ஆல்சோ ஃபார் அதர் பர்பஸ்ல வரும், மற்ற விஷயங்கள்ல வரும். அதோடைய அந்த உரிமையை நான் கேட்கணும்னா நான் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட்டுக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றது என்னன்னா ஹைகோர்ட்ல போய் நான் கேஸ் போடுறது. ஹைகோர்ட்ல நான் எப்ப போய் கேஸ் போடலாம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் போடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப சொத்து பிரச்சனை அது சம்பந்தமான கேஸ், என்னோட உரிமையை யாரோ பறிக்கிறாங்க, என்னோட சொத்தை கவர்மெண்ட் இப்ப எடுத்துக்குதுன்னா சட்டப்படி இல்லாம ஏதோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நான் அதை கேஸ் போட்டே வாங்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இங்க எழுதணும்ல, சுப்ரீம் கோர்ட்ல எழுதணும்ல, அதே பாயிண்ட் எடுத்து ஹைகோர்ட் இஷ்யூ பண்ணுது நீ அப்படியே எழுதுங்க. த ரிட்ஸ் இஷ்யூடு பை த ஹைகோர்ட் ஆர் ஹேபியஸ் கார்பஸ், இதெல்லாம் அப்படியே இதே எடுத்து எழுதிட வேண்டியதான். அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் ஒரு டாபிக்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதை மட்டும் அப்படியே லைனா எழுதினாலே போதும். நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் படிக்க போறோம், ஈஸியா படிச்சிடலாம். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல மிஸ்சலேனியஸ் ஜூரிஸ்டிக்ஷன், இதை பார்ப்போம். மிஸ்சலேனியஸ்னா என்னன்னா ஏற்கனவே சொன்ன பவர்லாம் மேல சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரிஜினல் அப்பல்லேட் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது தவிர வேற என்னென்ன பவர்லாம் உங்களுக்கு இருக்கு அதை இங்க லைனா கொடுத்துருக்காங்க. த லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. பைண்டிங்னா அதை நிச்சயமா மதிக்கணும், அதை ஒத்துக்கணும், கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ ஒரு ஆர்டர் இல்ல ஏதோ ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அத சுப்ரீம் கோர்ட்டு கீழே இருக்கிற எல்லா உயர் நீதிமன்றம் எல்லா மாவட்ட நீதிமன்றமும் ஒத்துக்கணும். வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியானா இந்தியா உள்ளார இருக்கிற எல்லா கோர்ட்டும் ஒத்துக்கணும். சுப்ரீம் கோர்ட் தான் உச்ச நீதிமன்றம், அப்ப அவங்க சொல்றதை எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இதுவும் அவங்களுடைய ஒரு பவர். சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆத்தரைஸ்ட் டு மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் generally the practice and procedure of the court with the approval of the president. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆத்தரைஸ்ட், அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, என்னன்னா அவங்களே தங்களுக்காக ரூல்ஸ் போட்டுக்கலாம். ரெகுலேட்டிங்னா சரிப்படுத்துறதுக்காக. இப்ப சுப்ரீம் கோர்ட் உள்ளார எப்படி ஒரு ப்ரொசீஜர், இப்ப ஒரு கேஸ் எப்படி வாதாடணும், எப்படி ஒரு கேஸ போடணும், அதுக்கெல்லாம் ரூல்ஸ் அவங்களே போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கணும், பர்மிஷன் வாங்கியிருக்கணும். யார்கிட்ட இருந்துன்னா பிரசிடென்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் சிம்பிளா இந்த பாயிண்ட் சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய கோர்ட்டுக்குள்ளார எப்படிலாம் வேலை நடக்கணும் அப்படின்றத அவங்களே ரூல்ஸ் போட்டுக்கலாம். ஆனா பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் மட்டும் வாங்கிக்கணும்.
பர்மிஷன் மட்டும் வாங்கிக்கணும். இதெல்லாம் நாங்க பண்ண போறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், the Supreme Court has complete control over its own establishment. ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்னா அவங்களுடைய அமைப்பு மேலேயே, அப்படின்னா என்னன்னா சுப்ரீம் கோர்ட் தான் அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் மேலேயே கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் உள்ளார யாருமே தலையிட முடியாது, அவங்களுடைய விஷயத்த அவங்களே தான் பாத்துக்கணும், அவங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஜுடிஷியல் ரிவ்யூ மட்டும் இருக்கு, இதையும் பார்த்துடலாம். The power of the judiciary to declare a law as unconstitutional is known as judicial review. First, judicial review னா என்ன, அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஜுடிஷியரி நீதிமன்றத்துடைய பவர் அது ஒரு சட்டத்தை, ஒரு லா, ஒரு சட்டத்தை டிக்ளேர் பண்ணலாம், அவங்க அறிவிக்கலாம் as unconstitutional. அது வந்து சட்ட விரோதம், அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை அவங்க முடிவு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டம் வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரானது, அந்த சட்டத்தை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு நீதிமன்றம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. The Supreme Court enjoys this power. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பவர் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஹை கோர்ட்ல, இப்ப இதோட சுப்ரீம் கோர்ட்டோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஹை கோர்ட்ல இன்னும் சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்க போறோம், கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ரெண்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுலயும் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு வருது. சோ இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இதுல எப்படி எழுதுங்கன்னா, இதுல டெஃபினேஷன் பார்த்தோமா, அந்த பவர் ஆஃப் ஜுடிஷியரி அப்படி ஆரம்பிச்சு ஜுடிஷியல் ரிவ்யூ வரைக்கும் இருக்கா, இந்த டெஃபினேஷன் எடுத்து அப்படியே இங்க எழுதிருங்க. அதை எழுதிட்டு ஆர்டிகல்ஸ் 226 and 227 explicitly confer the power of judicial review on a high court. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிகல்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ரூல்ஸ்னு அர்த்தம். அந்த ரூல்ஸோட நம்பர் வந்து 226, 227 எக்ஸ்பிளிசிட்லி வெளிப்படையாவே கன்ஃபர்னா கொடுத்திருக்கு, பவர் கொடுத்திருக்கு, ஜுடிஷியல் ரிவ்யூவோட பவரை ஹை கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கு இந்த ரூல் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எழுதும் போது இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதிட்டு ஹை கோர்ட்டுக்கும் இதையே எடுத்து எழுதிட்டு த ஹை கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதை மீதி எழுதிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப ஹை கோர்ட்ல இன்னும் ரிமைனிங் 2 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசரி, அது எந்த வார்த்தையில இருந்து வந்தது? சூப்பர்வைஸ்னா பாத்துக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதே போல ஹை கோர்ட் வந்து தங்களுடைய கீழே இருக்கிற கோர்ட், கீழவை நீதிமன்றம் சொல்லுவாங்களா, அந்த கோர்ட் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஹை கோர்ட் ஹஸ் த பவர் ஆஃப் சூப்பர் இன்டெண்டன்ஸ் over all courts and tribunals functioning in its territorial jurisdiction. இப்ப தமிழ்நாட்டுடைய ஹை கோர்ட், மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கோர்ட், எல்லா ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயம்னு அர்த்தம், அது தனியா ஒரு கோர்ட் மாதிரி சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பாயமும் எல்லா மாவட்ட நீதிமன்றம், அந்த நீதிமன்றம்லாம் இது எல்லாத்தையும் ஹை கோர்ட், மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து பாத்துப்பாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணிப்பாங்க. ஃபங்க்ஷனிங்னா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப தமிழ்நாடு ஹைகோர்ட்னா தமிழ்நாட்டுக்குள்ளார, அது மாதிரி கேரளா ஹைகோர்ட்னா கேரளாக்குள்ளார அப்படின்னு அர்த்தம். எக்ஸப்ட் மிலிட்டரி கோர்ட்ஸ் ஆர் ட்ரிபியூனல்ஸ். எக்ஸப்ட்னா எதெல்லாம் தவிர்த்துனா, மிலிட்டரி சம்பந்தமான கோர்ட்டா இருக்கணும், இல்ல மிலிட்டரி சம்பந்தமான ட்ரிபியூனல் தீர்ப்பாயமா இருந்தா அவங்களுடைய முடிவுல தலையிடக்கூடாது, அவங்க சம்பந்தமான விஷயத்துல தலையிடக்கூடாது, அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். மிலிட்டரி சம்பந்தமா ஹைகோர்ட்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட். சபார்டினேட் கோர்ட்ஸ்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது ஹைகோர்ட்டு கீழே இருக்கிற எல்லா கோர்ட்டும் அர்த்தம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு எடுத்துக்கலாம். அவங்க மேல என்ன கண்ட்ரோல் இருக்கு ஹைகோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டு என்னென்ன ஆர்டர் எல்லாம் போடலாம், அது மாதிரியான விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் has an administrative control and other powers over them. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், அதாவது நிர்வாகம் பண்றதுக்கான கண்ட்ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற பவர்லாம் இருக்கு. ஓவர் தெம்னா ஓவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்னு அர்த்தம், இல்ல ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ்னு அர்த்தம். கீழவை நீதிமன்றம் சொல்லுவாங்க, கீழே இருக்கிற நீதிமன்றம். ஹைகோர்ட்டு கீழே என்னென்ன நீதிமன்றம் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அதுல இட் இஸ் கன்சல்டட் பை த கவர்னர் இன் த மேட்டர்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட், போஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இட் இஸ் கன்சல்டட். இட் இஸ்னா இப்ப இட்னா என்ன மீனிங்னா ஹைகோர்ட் இஸ் கன்சல்டட்னு அர்த்தம். ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. யாருன்னா கவர்னர் வந்து கன்சல்ட் பண்ணுவாரு. எப்பன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், மாவட்ட நீதிமன்றத்துல நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றதுக்கும், அவங்களுக்கு போஸ்டிங், எந்த மாவட்டத்துக்கு யார எந்த நீதிபதியை போடணும், யாரை வந்து இடமாற்றம் செய்யணும், அதெல்லாம். அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன், பதவி உயர்வு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் கவர்னர் முடிவு எடுப்பாரு. அப்ப ஹைகோர்ட்டுக்கான பவர், ஹைகோர்ட் சொன்னாதான் கவர்னர் முடிவு எடுக்க முடியும். அண்ட் இன் த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் டு த ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட் அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அந்த மாவட்ட நீதிபதிகள் மட்டும் இல்லாம மத்த நீதிமன்றம் சம்பந்தமான பதவிகள் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கும் ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் ஈஸியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் சம்பந்தமாவே இட் டீல்ஸ் வித் த மேட்டர்ஸ் ஆஃப் போஸ்டிங், ப்ரொமோஷன், கிராண்ட் ஆஃப் லீவ், டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட் அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்.
இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பத்தி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அது இல்லாம அந்த மாநிலத்துல உள்ள எல்லா நீதிமன்றம் சம்பந்தமான வேலைகளிலும் அது சம்பந்தமான உறுப்பினர்கள், அது சம்பந்தமான ஸ்டாஃப்ஸ், வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் போடுறதும், ப்ரொமோஷன் சம்பந்தமாகவும், கிராண்ட் ஆஃப் லீவ்னா லீவு கொடுக்கறது, அந்த விஷயம் சம்பந்தமா, டிரான்ஸ்பர் சம்பந்தமா, அவங்களுடைய டிசிப்ளின், அவங்க எப்படி நடந்துக்கணும், அது சம்பந்தமான எல்லா விஷயத்திலையும் ஹைகோர்ட் தான் முடிவெடுக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்றதுக்கு கவர்னர் வந்து ஹைகோர்ட்டை கேட்டுதான் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆனா செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஏதோ ஒரு கிளர்க் இருக்காருன்னு வச்சுப்போம். கிளர்க்ன்றது ஒரு பதவி, ஒரு போஸ்ட், ஒரு வேலை. அந்த வேலைக்கு ஹைகோர்ட்டே அந்த போஸ்டிங்லாம் எப்படி பண்ணணும், ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும் அவங்களே முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு கவர்னர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சி, இட் கேன் வித்ரா எ கேஸ் பெண்டிங் இன் சபார்டினேட் கோர்ட். அவங்க வந்து கீழவை நீதிமன்றம், இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, மாவட்ட நீதிமன்றத்துல ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ அந்த கோர்ட்ல இருந்து வித்ரா பண்ணிப்பாங்க, கேன்சல் பண்ணி தாங்களே எடுத்துப்பாங்க. ஏன்னா இஃப் இட் இன்வால்வ்ஸ் எ சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா, நம்ம இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லயும் பார்த்தோம், அதையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல பார்த்தோம், சப்ஸ்டான்ஷியல் ஆஃப் லா, சட்டம் சம்பந்தமான டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குன்னா அதிகபட்சம் யாரு முடிவு எடுப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னு பார்த்தோம். ஹைகோர்ட் முடிவு எடுத்ததுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுக்கலாம். அதே போல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முடிவு எடுத்ததுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து ஹைகோர்ட் முடிவு எடுக்கலாம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கிறத விஷயத்த ஹைகோர்ட் வந்து முடிவெடுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முடிவெடுக்க கூடாது, ஹைகோர்ட் தான் முடிவெடுக்கணும்ன்றதுக்காக ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை வித்ரா பண்ணிப்பாங்க. மாவட்ட நீதிமன்றத்துல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தங்களுக்காக எடுத்துப்பாங்க. That requires the interpretation of the constitution. இப்ப பாருங்க, எல்லாமே இங்க இருக்கு பாருங்க, அப்படியே எடுத்து எழுதிடலாம். Its law is binding on all subordinate courts functioning within its territorial jurisdiction. அப்படின்னா நம்ம இந்த பாயிண்டையும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட் போடுற ஆர்டர் எல்லாமே இந்தியாவுல உள்ளார இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் பொருந்தும்னு பார்த்தோம். அவங்க எல்லாருமே ஒத்துக்கணும்னு பார்த்தோம். பைண்டிங்னு பார்த்தோம். பைண்டிங்னா அதை ஒத்துக்கணும். அப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் இப்ப போடுற ஆர்டரை வந்து, இப்ப தமிழ்நாட்டுல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏதோ ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதை வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளார இருக்க எல்லா மாவட்ட நீதிமன்றமும் ஒத்துக்கணும், எல்லா கீழவை நீதிமன்றமும் ஒத்துக்கணும். வித்தின் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளார இருக்கிற இடம்னு அர்த்தம். டெரிட்டரினா இடம், இப்ப ஸ்டேட்னு அர்த்தம். இங்க அதுக்கு உள்ளார இருக்கிற இடம், அதுல உள்ளார இருக்க கோர்ட்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனிங்னா அங்க வேலை செய்யற கோர்ட்னு அர்த்தம். இதோட இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான ஆன்சர். கம்பேர் பண்ணி படிங்க, ரெண்டு டீட்டெயிலும் ஒரே இதுல படிச்சிடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.